காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரில் வேலை எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஆண்கள் பெண்கள் இருவருக்குமான வேலை எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எல்லாருக்குமே ஒரு பிம்பம் இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிங்கப்பூர் போனால் சம்பாரிச்சிடலாம் அப்படின்றது கிடையாது. சிங்கப்பூர் போய் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் சம்பாதிக்க முடியும். திரும்பவும் சொல்கிறேன், அந்த கஷ்டப்பட்டாதான் அப்படிங்கிற அந்த லைனை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிங்கப்பூரில் பணம் இவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்கன்னா அது ஈஸியாக இருக்காது. ஸோ வேலை எப்படி இருக்கும் அப்படின்றத ஒவ்வொரு பாஸுக்குமே கூட நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா வேலை எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஒரு ப்ரிப்பேராக போகலாம். அதாவது நம்ம எதிர்பார்த்து போகிறது ஒன்றா இருக்கும். சிங்கப்பூர்னா நம்ம படத்துல எல்லாம் காமிக்கிற மாதிரி அந்த பில்டிங்கு, அந்த கடல், அந்த சிங்கத்து வாயிலேருந்து தண்ணி வரும்ல அந்த அதே தான் படத்தில் காமிப்பாங்களே ஒழிஞ்சு, சிங்கப்பூரோட அந்த உழைக்கிற வர்க்கம்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது ஃபாரின் ஒர்க்கர்ஸ் சைடு எந்த படத்துலையும் ரொம்ப காமிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் அந்த கனவுல போனீங்க அப்படின்னா அது எல்லாமே உல்ட்டாவாக இருக்கும். ஸோ நீங்கள் இங்கேருந்து போகையில் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மைண்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சரி, நம்ம இப்படி தான் இருக்கும், இதை தான் எதிர்பார்த்து போகணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு போனோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக போயிட்டு நம்மளால் அதில் சர்வே பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா ஒன்று இந்த வீடியோவை பார்த்துட்டு போவே வேணான்ற மாதிரி முடிவு பண்ணிடுவீங்க. அப்படி இல்லை, போனாலும் நீங்கள் மென்டலாக ப்ரிப்பேர் ஆகி போகிறப்ப ஓகே நம்ம எதிர்பார்த்து வந்ததான் இங்கே இருக்குது, இப்படி தான் இருக்குன்னு ஆல்ரெடி தான் நமக்கு எங்கே வரும்னு சொல்லியிருந்தாப்புல இல்லைன்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர்டாக போனீங்க அப்படின்னா ரிட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை, உங்கள் பணத்தை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஓகேங்களா? ஸோ மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிறதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ சிங்கப்பூரில் எப்படி இருக்கும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக பாஸ் பை பாஸாக பார்த்துருவோம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆள்னு கொடுத்து வச்சுங்க. நம்ம 100K ரீச் ஆக போகிறோம். தயவுசெய்து இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பின்னாடி இப்போ பெண்களுக்கான இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதாவது நீங்கள் நம்ம மோஸ்ட்லி இந்தியாவில் நீங்கள் 8 hours தான் வேலை பார்ப்பீங்க. அப்படி தான் இருக்கும் மோஸ்ட்லி. 8 hours-லையுமே ரொம்ப கம்மியான டைம் தான் வேலை பார்ப்பீங்க. நினச்சா லீவ் போட்டுக்குவீங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் சிங்கப்பூரில் அதெல்லாம் நடக்காது. ஓகேங்களா? அதே மாதிரி சிங்கப்பூரில் நீங்கள் 8 hours வேலை பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வரவுக்கு செலவுக்குமே சரியாக போயிடும். நீங்கள் ஓவர் டைம் பார்த்தால் மட்டும்தான் உங்களால் சர்வே பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஓவர் டைம் பார்த்தே ஆகணும். அப்போ ஓவர் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 hour-லேருந்து 4 hour வரைக்கும் ஓவர் டைம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் 10 hour-லேருந்து 12 hour வேலை பார்க்குறதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக போகணும். ஓகேங்களா? ஒரு சில கம்பெனிகளில் காஃபி பிரேக்கு, டீ பிரேக்கு இதெல்லாம் கொடுப்பாங்க. ஒரு சில கம்பெனிகளில் கொடுக்க மாட்டாங்க, லஞ்ச் டைம் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேராக இருக்கணும். அதே டைமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இடையில ரெஸ்ட்டு கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. பெரிய லெவல்லலாம் ரெஸ்ட்டு கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ எல்லாமே டார்கெட் வச்சு மூவ் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப வேலை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா சிப்யார்ட் பர்மிட்டு, மெரின் பர்மிட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் பர்மிட்டு, அந்த ஒர்க் பர்மிட்டில் போகிறாங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு ஏஜென்ட் நீங்கள் போகல வேலை என்ன அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன? கட்டடம் கட்டுறது இதுதான். இதில் எல்லா வேலையுமே இருக்கும். உடைக்கிறது, பிரேக்கர் அடிக்கிறது. நான் இதுதான் பார்ப்பேன், இதை பார்க்க மாட்டேன்லாம் அவங்களால சொல்லவே முடியாது. ஓகேங்களா? கம்பி கட்டுறது, இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அப்படின்னு போயிடுச்சு அப்படின்னாவே அதுக்குள்ள எல்லா வேலையுமே இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிப்யார்ட் பர்மிட்னு வச்சுங்களேன். சிப்யார்ட் பர்மிட்டில் இப்போ ஒரு ஷிப்பை சர்வீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ரிப்பேர் பார்க்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா வேலையுமே இருக்கும். கிரைண்டிங் பண்ணுறதுலேருந்து என்னென்ன வேலை இருக்கோ எல்லாமே இருக்கும். பெயிண்ட் அடிக்கிறது முதற்கொண்டு இருக்கும். ஸோ நான் இந்த வேலை தான் பார்ப்பேன், இந்த வேலை தான் பார்க்க மாட்டேன்லாம் அங்கே போய் சொல்ல முடியாது. அந்த ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா வேலையுமே இருக்கும்ல. ஸோ அது எல்லா வேலையுமே நீங்கள் பார்க்குறதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஓகேங்களா? வேலையும் பார்த்தீங்கன்னா 10-12 12 மணி நேரம் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு போனோன்னு தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்புறம் பழகிருமான்னு கேட்டிங்கன்னா பழகிரும். ஆனால் நீங்கள் அதே நிலைமையில தான் கண்டினியூஸாக இருக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா போயிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறமேட்டு சிங்கப்பூரில் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் எந்த பாஸில் போனாலும் எந்த விசாவில் போனாலும் அப்படியே நீங்கள் இருக்க மாட்டீங்க. உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி கம்பெனி நல்ல கம்பெனியாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் முன்னேறி போயிட்டே இருக்கலாம். அவங்களே பணம் கட்டி உங்களை கோர்ஸ் அனுப்புவாங்க. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஒர்க்கராக போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீ என்ன படிச்சிருக்க? நான் டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னா சரி, சேஃப்டி சூப்பர்வைசர் ஆள் தேவைப்படுது, நாங்கள் அனுப்புகிறோம், நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா நீங்கள் போனீங்கன்னா முடிச்சிடலாம். இல்லை உங்களுக்கு லீவு கிடைக்கிற டயத்தில் நீங்களே பணம் கட்டி போயிட்டு அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு, சார் இந்த மாதிரி நான் முடிச்சிருக்கேன், தேவைப்படுறப்ப நான் எனக்கு ஹெல்மெட் மாற்றி கொடுங்க அப்படின்னா மாற்றி
கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் சேஃப்டி சூப்பர்வைசர் ஆயிடலாம். அப்போ நீங்கள் ஜென்ரல் ஒர்க்கர் கிடையாது. ஸோ நீங்கள் அடுத்த லெவல் போயிடுவீங்க. உங்களுக்கு சம்பளம் இன்க்ரிமெண்ட் இது எல்லாமே உண்டு. ஓகேங்களா? அதே மாதிரி கம்பெனியும் ஒரு சில இடங்களில் அனுப்புவாங்க. தேவைப்படுற இடங்களில் பணம் கட்டி அவங்களும் அனுப்புவாங்க. ஸோ ஒரு படிக்காதவங்களா இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். படிக்காதவங்கன்னா ஏதாவது ரொம்ப கம்மியாக தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஏதாவது உங்களுக்கு இந்த ரிகர் சிக்னல் மேன் அந்த மாதிரி அதுக்கு தகுந்த கோர்ஸ் அனுப்புவாங்க. சுத்தமாகவே நான் படிக்கலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நல்லா வேலை பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 2-3 ஒர்க்கரை கொடுத்து உங்களை மெயின்டைன் பண்ண சொல்லி ஒரு போர்மேனை அந்த மாதிரி வந்து ஆக்கி விடுவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு உங்களை அடுத்த லெவல் முன்னேற்றி அதாவது உங்களை அடுத்த லெவல் கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பெனியில் வந்துட்டு நல்ல பேர் எடுக்கணும், நல்லா ஒர்க் பண்ணணும், வேலையை கற்றுக்கணும். இது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில் அடுத்தடுத்த லெவல் போயிட்டே இருக்கலாம். ஃபஸ்ட்டு போனோன்னா நீங்கள் இதுக்கு ப்ரிப்பேராக போயிருங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரூமு சொல்லி ஆகணும். நம்ம இது அதாவது இந்த ஒர்க் பர்மிட்டு, பிசிஎம் பர்மிட்டு, சிபிஆர் பர்மிட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்பாஸுக்கு கீழே இருக்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு நம்ம டொமெட்ரியில் தான் தங்கி ஆகணும். ஸோ டொமெட்ரி எப்படி இருக்கும் அப்படின்றது சொல்ல வேண்டியதே இல்லை. இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த காலத்துலலாம் பசங்களுக்கு வந்துட்டு தனியாக வீட்டில் ரூம் கொடுக்குறாங்க, தனியாக தான் படுத்திருக்கோம். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரே லைனில் வந்துட்டு 4 பேர் 5 பேர் படுத்திருப்போம். ஒரு ரூமும் தனித்தனியாலாம் இருக்காது. அப்போலாம் இருந்தால் அவங்க பெரிய கோடீஸ்வரனாக தான் இருப்பாங்க. ஆனால் இப்போலாம் எல்லார் வீட்லேயுமே தனி ரூம் கொடுத்துட்றாங்க. அப்படின்றப்ப நீங்கள் தனியாக ஒரு ரூமில் படுத்திருந்தவங்க போயிட்டு ஒரு டொமெட்ரினா ஒரு ரூம் இருக்கும். அதில் வந்துட்டு 7லேருந்து 8 பேர், ரூம் சைஸை பொறுத்து ஆள் மாறுபடும். ஸோ வந்துட்டு அப்படி தான் இருக்கும். நீங்கள் அவங்களோட அதாவது காலையில் அவசரத்துக்கு வேலை கிளம்பையிலாம் வந்துட்டு எல்லாருமே வரிசையாக குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல போய் நீங்கள் குளிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறது, பாத்ரூமாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு காமனாக இருக்கும். ஒரு 5 பேருக்கு 6 பேருக்கு ஒரு பாத்ரூம் அந்த மாதிரி காமனாக இருக்கிற பட்சத்தில் அதிலெல்லாம் வந்து நீங்கள் பழகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இது எல்லாத்தையுமே நீங்கள் பழகணும். இங்கேருந்தே மென்டலாக ப்ரிப்பேர் ஆகி போயிருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு ப்ரிப்பேர் ஆகி போயிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. எந்த தவறுமே நடக்காது. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இல்லை நான் வந்துட்டு அப்படிலாம் இருக்க மாட்டேன், நான் கஷ்டமான வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்ன படிப்புக்கு படிச்சிருக்கீங்களோ அந்த படிப்புக்கு எஸ்பாஸு, இபாஸு அந்த மாதிரி போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எஸ்பாஸ் இபாஸில் இருக்க கஷ்டத்தை நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இப்போ ஒர்க் பர்மிட்டில் இருக்கவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஆனால் இதே நிலைமை நீடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீடிக்காது. உங்களோட நிலைமை கண்டிப்பாக மாறும். எப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே மாறாது, இந்தியாவில் மாறும். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நீங்கள் அதாவது எப்பயுமே நீங்கள் வந்து போகிறீங்க, உங்களுக்கு அந்த இடம் பிடிக்கல, அந்த வேலை பிடிக்கல, எதுவுமே பிடிக்கல அப்படின்னாலும் கூட ஒரு மந்த்து சேலரி வாங்குற வரைக்கும் கொஞ்சம் பல்ல கடிச்சிக்கிட்டு இருந்து பாருங்கள். நான் திரும்ப அதை தான் எல்லாட்டையுமே சொல்கிறேன். 1 மந்த்து சேலரி நீங்கள் வாங்குற வரைக்கும் கொஞ்சம் அந்த வேலையிலே ஸ்டாண்டர்டாக இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் உங்கள் கைக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது. ஏன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்தோன்னே நம்ம பாடியாக இருக்கட்டும், நம்ம மைண்டாக இருக்கட்டும், இங்கே வந்துட்டு நம்ம இப்படி பழகிட்டு அப்படியே ஃபுல்லாக வந்து மாறுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எதுவுமே நமக்கு ஒத்துக்காது, நம்ம உடம்பும் பழகாது, நம்ம மனசும் பழகாது. சரி திருப்பி போயிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் தான் தோணும். பட் 1 மந்த் சேலரி வாங்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், புது ஃப்ரெண்ட்ஷிப் கிடப்பாங்க. அங்கேயும் ஒரு சில ஃப்ரீடம்ஸ் இருக்குது. அதாவது இங்கே இந்தியாவில் கிடைக்காத ஃப்ரீடம்ஸ் அங்கேயும் கிடைக்கும். ஸோ அந்த ஃப்ரீடம்லாம் அனுபவிச்சிங்க அப்படின்னா என்னென்னா வேலைக்கு போயிட்டு வரலாம், நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கலாம், ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணலாம். இங்கெல்லாம் வந்துட்டு அதாவது எப்படின்னா இங்கே எப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நானே சிங்கப்பூரில் இருந்துட்டு இங்கே வந்துட்டு நான் படுற கஷ்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னால் டைம் வந்து மேனேஜ்மெண்ட் எப்படின்னு இந்தியாவில் தெரியவே இல்லை. அது அங்கன்னு வச்சுக்கோங்களேன், டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கும். காலையில் இத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம், இத்தனை மணிக்கு சாப்பிட்றோம், இத்தனை மணிக்கு வேலைக்கு போகிறோம், லஞ்சு, ஈவினிங் டின்னரு, அதுக்கப்புறம் லீவுனா வந்துட்டு இந்த மாதிரி எங்கேயாவது ஊர் சுற்றுறது, இந்த மாதிரி இப்படியே இருந்தோமா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு நம்ம ஒரு பிளான் பண்ணி நான் ஒரு பிளான் பண்ணி வைப்பேன், எனக்கு வேற ஒரு வேலை வந்துடும். ஸோ இது மாதிரியே வந்துட்டு என்னால் ஒரு ப்ராப்பரான ஷெட்யூலாக வந்து பண்ண முடியாமல் இருக்கு. ஆனால் அங்கே வந்து நீங்கள் ப்ராப்பராக இருக்கும், இதுதான்ற மாதிரி போயிட்டே இருக்கும். எக்ஸ்ட்ராலாம் எதுவும் உங்களுக்கு வராது. அதிகபட்சம் லீவில் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் சுற்றுவீங்க, அவ்வளோதான். ஸோ வந்துட்டு அதுவும் உங்களுக்கு பழகிடுச்சுன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு அந்த வேலை மட்டும்தான். வேலையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட பார்க்குறப்ப பேசிக்கிட்டு அந்த மாதிரி வேலை பார்க்குறப்ப ஒன்றும் பெருசாக தெரிஞ்சுக்காது. ஒரு சில இதுலலாம் போயிட்டு நீங்கள் வேலையில் இன்வால்மெண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா டைம் போகிறதே தெரியாது, உங்களுக்கு டைம் போயிடும். ஓகேங்களா? அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் வந்து லாரியில் தான் பின்னாடி உட்காந்து தான் போகிற மாதிரி இருக்கும். நிறையா பேர் ஓடி போய் ஏறுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அது எல்லாத்துக்குமே நீங்கள் மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க அப்படின்னா இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் இவ்வளவு கஷ்டப்படுறீங்கல்ல, இவ்வளோ கஷ்டத்தோட
பலனை வந்து யார் அனுபவிப்பாங்கன்னா உங்களோட ஃபேமிலி அனுபவிப்பாங்க கண்டிப்பாக. உங்கள் அப்பா அம்மாவாக இருக்கட்டும், இல்லை உங்கள் ஒய்ஃபாக இருக்கட்டும், உங்கள் பிள்ளைங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்துட்டு எல்லாமே பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டாக கிடைக்கும், உங்களால் கொடுக்க முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ கஷ்டப்படுறீங்களா, உங்கள் கையில் அந்த சம்பளத்தை வாங்குறப்ப, உங்கள் சம்பளம் கிரெடிட் ஆன அந்த மெசேஜை பார்க்குறப்ப, என்னடா இது நம்ம இவ்வளோ சம்பளம் நமக்கு வந்திருக்கு, அதை இந்திய ரூபாய்க்கு கன்வெர்ட் பண்ணுறப்ப கண்டிப்பாக நீங்கள் இந்தியாவில் வாங்கினதை விட டபுள் மடங்காக தான் வாங்குவீங்க. அப்படின்றப்ப அதை பார்க்குறப்ப உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வீட்டுக்கு அனுப்புகிறப்ப அவங்களுக்கும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். இதெல்லாம் நான் லைவாகவே நிறையா பேருக்கு பார்த்துருக்கேன், அதனால தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம இறக்கி விட்ட பசங்களே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நம்மள்ட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க, அவங்க பேரண்ட்ஸும் என்கிட்ட பேசியிருக்கிறாங்க. அப்படின்றப்ப வந்துட்டு உங்களோட எல்லாமே லைஃப் ஸ்டைலே மாறும். நீங்கள் ஒரு வருஷம் 2 வருஷம் இருந்துட்டு லீவுக்கு வர்றப்போ உங்களுக்கு அதோட இது தெரியும், அதோட ரிஃப்ளெக்ஷன் என்ன அப்படிங்கிறது தெரியும், நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் கம்மியான அமௌண்ட்டு சரியான அமௌண்ட்டை கட்டி போனீங்கன்னா தான் இது எல்லாத்தையுமே அனுபவிக்க முடியும். சரியான வேலையிலையும் போகணும், அதுதான் மெயினானது. ட்ரஸ்டடான ஏஜென்சி அதெல்லாம் கரெக்டாக பார்த்து போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே அனுபவிக்க முடியும். ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு எஸ்பாஸ், இபாஸ், என்டிஎஸ் பர்மிட்டு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்பாஸ், இபாஸ், என்டிஎஸ் பர்மிட்டு அதிகமாக எடுக்கிறது கிடையாது, ஆனால் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க எஸ்பாஸ், இபாஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு மோஸ்ட்லி வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் ஆஃபீஸ் லெவல் ஒர்க்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி வந்துட்டு ஜென்ரல் ஒர்க்கருக்குலாம் எஸ்பாஸில் எடுக்கிறது ரொம்ப குறைவு, எடுக்கவும் மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ எஸ்பாஸ், இபாஸ் இதிலெல்லாம் போனீங்க அப்படின்னா என்ன உங்களுக்கு நீங்கள் என்னென்ன மாதிரியான ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ரூம் வந்து நீங்கள் வெளியே எடுக்கிற மாதிரி இருக்கும். சேலரியில் வந்துட்டு ஒரு அமௌண்ட் ரூமுக்கே போகும். இப்போ ரூமு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, வாடகையும் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் வெளியே எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படின்றப்ப நீங்கள் கொஞ்சம் கம்மியான நாள், ஒரு 4 பேர் உங்கள் ஒரு ரூமில் வந்துட்டு ஷேரிங் ரூமாக எடுத்தீங்கன்னா கூட 4லேருந்து 5 பேர் தான் தங்குவாங்க. அந்த டொமெட்ரியை விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி உங்களுக்கு எஸ்பாஸ், இபாஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஃபீல் ஆகும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லியுமே வந்துட்டு டிரான்ஸ்போர்ட்டு பெரிய பிரச்சனையாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு வேலை இடத்துக்கு போகிறதா இருக்கட்டும், வரதா இருக்கட்டும், இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். இப்போ அவங்க உடல் ரீதியாக வந்து ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மன ரீதியாக ரொம்ப கஷ்டத்தை அனுபவிங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ் லெவலில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஆஃபீஸ் லெவலில் ஒர்க் பண்ணவங்க தான் திருப்பி போக போகிறீங்க. அப்படின்றப்ப உங்களுக்கு அதோட இது என்னன்றது தெரியும். எல்லா இதுலேயுமே வந்து கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சீக்கிரமே வேலையை முடிச்சாகணும், டாக்குமெண்ட் இது பண்ணணும், டாக்குமெண்ட் ஒர்க்காக இருக்கட்டும், என்ன ஒர்க்கு உங்களுக்கு இருக்கோ அதில் வந்துட்டு அந்த மென்டல் ரீதியாகவும் பிரச்சனைகள், அதாவது என்னென்னா சீக்கிரம் முடிக்கணும், வேலை நிறையா இருக்கும், ஒர்க் லோட் இருக்கும். இப்போ வந்துட்டு ஜென்ரல் ஒர்க்கர், அதாவது இந்த ஆஃபீஸ் லெவலில் ஒர்க் பண்ணுறவங்க ஜென்ரல் ஒர்க்கரை பார்த்து சொல்கிறது என்ன, உனக்கு என்னப்பா டைம் முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே இது ஆஃபீஸ் லெவலில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்க வேலையை அவங்க முடிச்சே ஆகணுன்ற மாதிரி ஒரு இது இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஜென்ரல் ஒர்க்கரை பார்த்து இவங்க சொல்கிறது அதுதான், கூட்டத்தில் கோவிந்தா போட்டு போயிடலான்ற மாதிரி சொல்லுவாங்க. இவங்க எஸ்பாஸ், இபாஸ்லாம் அப்படி போக முடியாது. உங்களுக்குன்னு ஒரு டெஸ்க்கு கொடுத்துட்டாங்க, சிஸ்டம் கொடுத்துட்டாங்கன்னா அதில் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்தே ஆகணுன்ற மாதிரி இருக்கும். எஸ்பாஸ், இபாஸில் இது மட்டும்தான் இருக்கு. ஆனால் ஹோட்டல் ஜாப் இருக்குது. ஹோட்டல் ஜாப்லாம் பார்த்தீங்கன்னா டைமிங் ரொம்ப இதாக இருக்கும். ஹோட்டல் ஜாப்பு, சூப்பர் மார்க்கெட் ஜாப்பு இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பில்லிங்கு, டைமிங்கு, லோட் பண்ணணும் இப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வெயிலில் வேர்வையில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்படின்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளார அவங்களுக்கு இருக்க பெரிய இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வெளியில் ஒர்க் பண்ணுறாங்க, நீங்கள் உள்ளே ஒர்க் பண்ணுறீங்க, அதுதான் வித்தியாசம். அதுக்கப்புறம் ரூம் வித்தியாசம், மற்றபடிலாம் பெரிய லெவலில் ஒன்றும் டிஃப்ரெண்ட் கிடையாது. அவங்க அந்த லெவலில் ப்ரெஷரை அனுபவிக்கிற, அதாவது கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்கன்னா நீங்கள் இந்த லெவலில் கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ போனோன்னா ஒன்றுமே புரியாது, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குங்க, வேகமாக லேர்ன் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். வேகமாக லேர்ன் பண்ணணும். நிறையா பேர் வந்துட்டு எஸ்பாஸ், இபாஸில் போயிட்டு வேலைக்குன்னு போயிட்டு வேலை தெரியலைன்னு சொல்லி திருப்பி அனுப்புகிறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் வேலைக்கு எஸ்பாஸ், இபாஸ்லலாம் போகிறீங்க அப்படின்னா அந்த வேலை 100% உங்களுக்கு தெரியும்னா மட்டும் போங்க. தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா திருப்பி அனுப்பி விட்ருவாங்க. திருப்பி அனுப்புனாங்க அப்படின்னா ஏஜென்ட்கிட்ட இருந்து காசு வாங்குறது ரொம்ப சிரமமாயிரும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்தது உமனுக்கு வருவோம். வீடியோ ரொம்ப பெருசாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன், பட் தேவையான தகவல் தான் சொல்கிறேன். நீங்கள் எல்லாத்தையுமே மென்டல் ரீதியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. உமன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா லேடிஸை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது, ஹவுஸ்மேட் ஒர்க் இருக்குது, நர்சிங் ஒர்க் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே எஸ்பாஸ், இபாஸ், அப்புறமேட்டு ஹவுஸ்மேட்டுக்கு மட்டும் ஒர்க் பர்மிட்டில் எடுப்பாங்க. இப்போ ஆஃபீஸ் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் அதே தான், டிரான்ஸ்போர்ட் பிரச்சனையாக இருக்கும். அந்த ஜென்ஸுக்கு எஸ்பாஸ், இபாஸில் எப்படியோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் அந்த ப்ரெஷர் அனுப்பி வைப்பீங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, லேடிஸை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியை மிஸ் பண்ணுவாங்க. பசங்கள்லாம் வந்துட்டு ஜாலியாக அப்படியே விட்டுருவாங்க, ரொம்ப
லேடிஸை கம்பேர் பண்ணுறப்ப பசங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் லேடிஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த ஃபேமிலியை மிஸ் பண்ணுற ஃபீலிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து டேக்கிள் பண்ணி ஆகணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சாப்பாடு செட் ஆகாது, டக்குன்னு வந்து லேடிஸுக்கு செட் ஆகிடாது. பசங்க எதை கிடைக்கிறத சாப்பிட்டு போயிடுவானுங்க, உங்களுக்கு வந்து சாப்பாடு செட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் சமைச்சு சாப்பிட்றது பெட்ரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆனால் லேடிஸை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி பிரச்சனைங்கிறது சிங்கப்பூரில் கிடையவே கிடையாது. ஸோ வந்து நீங்கள் நைட்டு 12-1 மணிக்கு கூட நீங்கள் வேலை முடிச்சுட்டு போனீங்கன்னா கூட நீங்கள் பயப்பட வேண்டியதே கிடையாது. அதே மாதிரி அங்கே சிங்கப்பூரில் பழகிறவங்களும் ரொம்ப நல்ல விதமாக பழகுவாங்க. எல்லாமே உங்களுக்கு ஜாப்லாம் நல்ல விதமாக சொல்லிக் கொடுப்பாங்க. நம்ம ஊருக்காரங்க தான் வந்துட்டு பொறாம படித்து ஏதாவது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கே ஒழிஞ்சு ஒழுங்காக சொல்லிக் கொடுக்க மாட்டாங்களே ஒழிஞ்சு சிங்கப்பூரியன்ஸ் ரொம்ப சூப்பராக பழகுவாங்க, நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. அதை நல்லா கற்றுக்கங்க. ஓகேங்களா? கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஹவுஸ்மேடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கேயே தான் தங்க போகிறீங்க, அதாவது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல தான் தங்க போகிறீங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல தங்கினா உங்களுக்கு எப்படி இருக்கும், அது மாதிரி தான் இருக்கும். MOM ரூல்ஸ் படி ஹவுஸ்மேட்டுக்கு தனியாக ஒரு ரூம் கொடுக்கணும் அப்படிங்கிறது MOMோட ரூல்ஸு. ஒரு சிலர் அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஸோ நீங்கள் பேசலே உங்களுக்கு தனி ரூம் இருக்கான்னு கேட்டுக்கோங்க. அதே மாதிரி வேலை எத்தனை மணி இப்போ மீதி எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நீ இத்தனை மணிக்கு வேலையை விட்டு இப்போ நம்ம வெளியாகிட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அங்கே அப்படி கிடையாது ஹவுஸ்மேட்டில். ஸோ அங்கேயே தங்குறதுனால நைட்டு சமைக்கணும், காலையில் சமைக்கணும், லஞ்சுக்கு சமைக்கணும். ஸோ நைட்டு அவங்க எத்தனை மணிக்கு படுக்க போகிறாங்களோ அது வரைக்குமே வேலை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ வந்துட்டு நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் டைமிங் வந்து இத்தனை மணி தான் வருவேன், இத்தனை மணிக்கு தான் போவேன்னு உங்களால் சொல்ல முடியாது. நீங்கள் வெளியில் தங்க முடியாது, அவங்களோட தங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிரச்சனை ஹவுஸ்மேட்டுக்கு இருக்குது. ஓகேங்களா? நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் MBS எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸ்டாஃப் நர்ஸாக போயிடலாம், இல்லைன்னா அது கீழே தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ சேலரி கம்மியாக இருக்கும். நீங்கள் இந்த எஸ்பாஸில் போகிறவங்க என்ன ஒரு அந்த இதை உங்களுக்கு வெளியில் தான் நீங்கள் ரூம் எடுத்து தங்குற மாதிரி இருக்கும். எஸ்பாஸில் இந்த லேடிஸ் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்களோ அதே தான் நீங்களும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு நர்சிங்னா நம்ம இங்கே இருக்க மாதிரி தான், மற்றபடி ஜாப்லலாம் ரொம்ப இதெல்லாம் இருக்காது, ப்ரெஷராக இருக்காது. இங்கே இருக்க மாதிரி தான் இருக்கும். அங்கே வந்து இன்னும் கொஞ்சம் வேலை இங்கே இருக்கிறத விட வேலை வந்து நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் சிங்கப்பூரில் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நிறையா டெக்னாலஜிஸ் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் NBS எக்ஸாம் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் இங்கேயே பாஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல சம்பளமும் கிடைக்கும், நீங்கள் படுற கஷ்டத்துக்கு உண்டான பலனும் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ எத்தனை பேர் வந்து இப்போ பசங்களுக்கு முடிஞ்சோடனே பசங்க வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பாங்க. பொண்ணுங்களுக்காக பொண்ணுங்க வந்து இங்கே கடைசிக்கு வந்திருப்பீங்க. எத்தனை பேர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு தெரில. ஆனால் ஃபுல்லாக பார்க்குறீங்கன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா? அப்படி நீங்கள் ஃபுல்லாக அந்த டைம் கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு மேலே இந்த வீடியோ போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு ஒன்று தான், நம்ம எதுக்காக வந்து நம்ம போகிறோம் சிங்கப்பூருக்கு அதை மட்டும். இப்போ நம்ம வீடியோ வந்துட்டு ஒருத்தன் வந்து இங்கே பேசுகிறான் அப்படின்னா பெருசாக எடிட்டிங் கிடையாது, காமெடி கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் ஜஸ்ட்டு இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு பாஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். அப்படின்றப்ப இவ்வளோ நேரம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு வெறியாக இருப்பீங்க அப்படின்றது தெரியும். ஸோ சிங்கப்பூர் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறது எதுக்காக போகிறீங்க? உங்களோட ஃபேமிலி, உங்களோட கஷ்டம், உங்களோட வேதனை, எத்தனையோ பேர் அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, வெக்கப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு எப்படியாவது லைஃப்பில் ஸ்டாண்ட் ஆயிடணும், நம்ம வந்துட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடணும், 4 பேர் நம்மளை மதிக்கிற மாதிரி இருக்கணும், பணத்துக்கு எந்த ரீதியிலையும் நம்ம கஷ்டப்பட்டுறக்கூடாது, நம்ம பிள்ளைங்க கஷ்டப்பட்டுறக்கூடாது, அப்பா அம்மா கஷ்டப்பட்டுறக்கூடாது, நம்ம எப்பயுமே வந்து ரொம்ப லோ கிளாஸ்லேயே இருக்கமே, நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்பு அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு வெறியில் நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல லைஃப்பை கொடுக்கணும், நம்ம பசங்களுக்கு நல்ல லைஃப்பை கொடுக்கணும், ஒய்ஃபுக்கு, அப்பா அம்மாவுக்கு, குழந்தைங்களுக்கு, ஹஸ்பண்டுக்கு, இப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இது டார்கெட் வச்சு தான் போவீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டார்கெட்டை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த டார்கெட்டை நீங்கள் ரீச் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்துட்டு இந்த கஷ்டத்தெல்லாம் நீங்கள் அனுபவிச்சா மட்டும்தான் முடியும். எப்பயுமே வந்துட்டு நம்ம அந்த சிக்மா ரூல்ஸாக ஒன்று இழந்தால் மட்டும்தான் ஒன்று கிடைக்கும். அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இது எல்லாத்துக்கும் நீங்கள் ப்ரிப்பேராக இருந்தால் மட்டும்தான் இது கிடைக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக அதாவது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய உதாரணமே நான் தான். ஒரு சாதாரண ஒரு ஓட்டு வீட்டில் இருந்து ஒரு மாதம் 6000 7000 இந்தியாவில் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். நான் தான்
16 வருஷத்துக்கு அப்புறமேட்டு 16 வருஷம் சிங்கப்பூரில் இருந்ததுக்கப்புறமேட்டு எங்கள் அப்பா அம்மாவுக்காக இருக்கட்டும், என் பிள்ளைங்களுக்காக இருக்கட்டும், என் ஒய்ஃபுக்காக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு நல்ல லைஃப் என்னால் கொடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து ஓகே, அதாவது ஒரு ஸ்டேபிளான ஒரு லைஃபுக்கு வந்து நான் வந்துட்டேன். கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும். நான் ரொம்ப ரிச்சுன்னு சொல்ல முடியாது, ஆனால் என்னால் வந்து ஃபைனான்ஸ் ரீதியாக நான் ஸ்டேபிளாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். ஸோ அந்த ஸ்டேபிலிட்டி உங்களுக்கும் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் அனுபவிச்சு தான் ஆகணும். இது போனோடனே நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மென்டல் ரீதியாக அவங்க ப்ரிப்பேர் ஆகாமல் திருப்பி வந்துடுவாங்க. அதனால் அவங்க பண லாஸு மேற்கொண்டு லைஃப்பில் ஒரு ஸ்டெப்பு கீழே தான் இறங்குவீங்கள ஒழிஞ்சு உங்களால் மேலே போக முடியாது. அதனால தான் வந்து இது எல்லாத்துக்கும் நீங்கள் மென்டல் ரீதியாக ப்ரிப்பேர் ஆகி போனீங்க அப்படின்னா, அப்பயே யாருன்னு சொல்லிட்டாப்ல, இதுக்கு நம்ம ப்ரிப்பேராக தான் வந்திருக்கோம், இங்கே வந்துட்டு நம்ம அந்த படத்தில் பார்க்குற மாதிரி இருக்காது, இங்கே கஷ்டம் தான் இருக்குன்றதை நீங்கள் எதிர்பார்த்து போனீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அங்கேயே ஸ்டாண்டர்ட் ஆயிடுவீங்க. அங்கேயே ஸ்டாண்டர்ட் ஆயிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. கொஞ்ச நாள் தான் அந்த கஷ்டம் இருக்கும். ஒரு அதிகபட்சம் ஒரு 1 to 4 மாதம் தான். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு அந்த லைஃப் பழகிடும். இப்போ எனக்கெல்லாம் வந்துட்டு 16 வருஷம் அங்கே இருந்துட்டு இங்கே வந்து என்னால் இருக்கவே முடியல. ரொம்ப சிரமப்படுறேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஸோ அந்த சுச்சுவேஷனில் அந்த மாதிரி நீங்கள் அந்த லைஃப் ஸ்டைலுக்கு பழகிடுவீங்க கண்டிப்பாக வந்துட்டு. அதாவது சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே இருக்கவங்க யாரும் திருப்பி வரணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து சிங்கப்பூர் வந்து நம்ம ஒர்க்கருக்கும் சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த நேச்சராக இருக்கட்டும், அந்த டைமிங்காக இருக்கட்டும், அந்த சாப்பாடாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா பழகிருச்சு அப்படின்னா இந்தியா வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் ரொம்ப நாள் இருந்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ போகணுன்னா அந்த பல்ல கடிச்சிட்டு ஒரு 3-4 மாதம் ஓட்டுங்க. அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு 100% 200% மாறுன்றதுக்கு நான் கேரண்டி. தயவுசெய்து வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள், போகணுன்னு ஒடியாந்துடாதீங்க திருப்பி. ஓகேங்களா? நிறைய பேர் வந்து அந்த மாதிரி வந்துடுறாங்க. ஸோ நம்ம எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை கண்டினியூஸாக வந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நல்லபடியாக சிங்கப்பூர் போங்க, லைஃப்பில் சக்ஸஸ் ஆகுங்க, நீங்களும் நல்லா இருங்க, மற்றவங்களையும் நல்லா வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி அடுத்தவங்களுக்கு உதவி பண்ண முடியலையா, ஓகே, நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்றங்க, யாரையும் கெடுக்கணும்னு நினைக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ கடைசியாக சொன்னது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இதிலேருந்து ஏதாவது நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கை போட்டுருங்க. ஓகேங்களா? மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா.